நம்ம சிஎஸ்கே அதிரடியான ஒரு இளவீரரை இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. யார் அந்த வீரர், யாரோட மாட்டா நம்ம சிஎஸ்கே இப்போ இவரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சிஎஸ்கே இப்போ ஒரு அதிரடியான இளவீரரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் அதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. மதியமே பார்த்தீங்கன்னா இதை பற்றின எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருக்கு. ஊர்வல் பட்டேலே நம்ம சிஎஸ்கே இப்போ ஒப்பந்தம் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டாக நம்ம சிஎஸ்கேவே வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. யாரோட மாற்றம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வன்ஸ் பேடியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் வன்ஸ் பேடிக்கு இனிமேல் பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு நம்ம வன்ஸ் பேடி. இதன் காரணமாக இப்போ ஊர்வல் பட்டேலை நம்ம சிஎஸ்கே வந்து ஒப்பந்தம் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இவரை என்ன காரணமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீப்பிங் பண்ணக்கூடியவர், அது மட்டும் இல்லாமல் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத் டீமுக்காக வந்து விளையாண்டுருக்காரு. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதிரடியாக ஆடக்கூடியவர். நம்ம சிஎஸ்கே கிட்டத்தட்ட பார்த்துருந்தோம் ஆக்ஷனில் நிறைய வீரர்களை வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ தொடர் தோல்விக்கு அப்புறமா மிகப்பெரிய வீரர்களை வந்து ஆக்ஷனில் ஒப்பந்தம் பண்ணாமல் இப்போ முக்கியமான நேரத்தில் சில முக்கியமான வீரர்களை வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நம்ம டெவல் பிரேவிஸ், அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மாத்ரே. இப்போ அந்த வரிசையில் நம்ம ஊர்வல் பட்டேலும் வந்து ஜாயின் இருக்காரு. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இவரை வந்து எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே. இப்போ ஒரு எடுத்துகிட்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தையும் பண்ண வைக்க போகிறாங்க. ரீசெண்டாக டொமஸ்டிக் மேட்ச்சில் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே இவரை வந்து இப்போ ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க. நம்ம வன்சிபேடிக்கு சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கல. பட் இவருக்கான பிளேயிங் லெவன் வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 3 மேட்ச் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வன்சிபேடி ரூல்ட் அவுட் ஆனதாக இருக்கட்டும், வன்சிபேடியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஊர்வல் பட்டேலை சிஎஸ்கே ஒப்பந்தம் பண்ணதாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.